ரிசப்ஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன். போகலாமா வேண்டாமான்னு பலத்த யோசனைக்கு அப்புறம் தான் போனேன். இன்னைக்கு 2 நாளாகவே வந்து கொஞ்சம் அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்குலாம் போயிட்டு வந்தேன். ஈவினிங் எனக்கு ரொம்ப முடியல. அங்கே வந்து ஏசி இருந்ததால் ரொம்ப தலைவலி வந்துருச்சு. போகலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசித்தேன். அதுவும் நம்ம கூடவே நெருக்கமாக இருக்கிறவங்க நம்மளை அழைக்கும் போது வந்து போகாமல் இருக்கிறதுக்கும் மனசு கேட்கல. உடம்பு சூழ்நிலை போகவும் முடியல நம்மளால. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு சாயங்காலம் 6 மணிலேருந்து யோசனை. எங்கள் வீட்டில் அவரும் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பேத்தி எல்லாருமே வந்து ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. நான் ஒரு 8 மணி வரைக்கும் யோசனை பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம போவோம்னு முடிவு பண்ணேன். நான் ஏன் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, நம்ம கூட இருக்கவங்க நெருக்கமானவங்க நம்மளை கூப்பிடும்போது நம்ம போகலைன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால் வந்து எங்கள் வீட்டில் அதான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், ஆஃபீஸில் இருக்காங்க. அதாவோட தம்பி பையனுக்கு தான் மேரேஜ். காலையிலேயும் வந்து நாங்கள் எங்கள் ரிலேஷன் வீட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு, போக முடியாது. அதனால சரி இப்போ போயிட்டு வந்துடுவோம். எங்கள் பொண்ணு எல்லாருமே வந்து வரும்போது நாங்கள் வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. நைட் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்க, போகலான்னு முடிவு பண்ணேன். ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். கரெக்டாக எங்கள் விக்னேஷ் ஃபோன் பண்ணாங்க. நல்லதாக போச்சு, வாங்க விக்னேஷ் 2 பேரும் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு அந்த தலைவலியெல்லாம் இருந்த இடமே தெரியலங்க. முடியல நம்ம வீட்டில் சோம்பிக்கிறதுனால கிடக்குறோம். ஆனால் இந்த மாதிரி போயிட்டு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு அந்த கல்யாண வீட்டு அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது மனசுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கல்யாண வீட்டுக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தது அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷமா இருந்துச்சுங்க. அப்புறம் எங்கள் ஊர்லேயே வந்து இந்த பச்சை பந்தல் முன்னாடி போடுவாங்க. அந்த பச்சை பந்தல் அப்புறம் அந்த லைட்டிங் செட்டு இது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து வந்திருக்கேன். இதை விட இன்னொரு விஷயம், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அங்கே ஃபுட்டு வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. இட்லி ஊத்தப்பம் இந்த மாதிரி தான் நான் வாங்கிக்கிட்டேன். எதுவுமே ஆயில் இல்லாமல் இருந்துச்சு. சேமியா கிச்சடி பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் கூட ஆயிலே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நான் போயிட்டு வந்த அந்த கல்யாண வீட்டு என்ட்ரன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த மாதிரி நான் போடுறதெல்லாம் நீங்கள் விரும்புறதால தான் நான் வெளியிடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேங்க. என்னோட சமையல் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.